ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு மனுஷனுடைய பலன் என்ன? வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அ பிலீவர்? ஒரு விசுவாசனுடைய பலன் என்ன? வேதவசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே. அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! அதாங்க வாழ்க்கையில பலன். நீ காலைல எந்திரிச்ச உடனே ரொம்ப சோர்வோடு எந்திரிக்க, கொஞ்சம் சந்தோஷமா வாயை திறந்து ஆண்டவரை துதிச்சு முகத்தெல்லாம் கழுவி, இன்னைக்கு கர்த்தருக்குள் நீங்கள் பலன் அடையணும். கர்த்தருக்குள் பலன் அடையும். ஏனென்றால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அந்த கர்த்தருக்குள் பலன் அடையணும்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். பைபிள்ல தான் சொல்லு, சந்தோஷமா இருங்க. ஏன்னா மீட்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு இருப்பார்கள். அதான் பைபிள் சொல்லுது. அப்போ நீங்க மீட்கப்பட்டிருப்பீங்கன்னா காலையிலே உங்க மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. சோகமான காரியங்களை நடந்தது உண்மைதான். சில தேவையில்லாத பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் வந்தது உண்மைதான், அது இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதையே நினச்சிட்டு காலையில் எழுந்திரிக்காங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பலன் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்குறார். அதான் உண்மைங்க. பைபிளை வாசிக்கணும்ல, யோனாவை தூக்கி போட்டாங்க. போட்டு அவன் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறான் பாருங்க. நான் ரட்சிப்பின் சத்தத்தோடே கர்த்தரை தொழுது கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சு மகிழ்கிறான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிற்று. அப்போ மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்கிறார். அந்த ஜனங்கள் யுத்தத்துக்கெல்லாம் போகும்போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று ஆர்ப்பரித்து பாடும் பொழுதுதான் யுத்தத்திலே ஒரு பெரிய பெரிய வெற்றிகளை அவள் பெற்றார்கள் என்று வேதவசனம் சொல்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் சோகங்கள் மறையண்ணா, உங்கள் வேதனைகள் மறையண்ணா, நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை நீங்கள் வாசித்து பாருங்க. நம்முடைய எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் துதியின் மூலமாக அல்லது மகிழ்ச்சியின் மூலமாக ஜெயத்தை பெற்றதே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக அடிகளை அடித்து பவுலையும் சிலாவையும் கையில் காலில் விலங்கு போட்டு அங்கே போட்டிருக்காங்க. நடுராத்திரியே மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து பாடினாலும் கட்டுகள் அவிழ்ந்தது. பார்த்துருக்கெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு, சர்ப்ரைஸ் ஆச்சு. இவ்வளோப்படி இந்த மகிழ்ச்சி எப்படி வந்துச்சு? அவள் பலனடை வேணா ஒரே ஒரு வழி. பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரிஞ்சப்பா, இவ்வளோ ரணக்காயம் நமக்கு இருக்குது, ரத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, இதுலேருந்து விடுதலை பண்ண ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. கர்த்தர் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார். அது மாத்திரமா, நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விசாரணைக்காக ரோமாபுரிக்கு போகிறதுக்காண்டி ஆயத்தமாக போகும்போது அவருடைய சீஷர்களெல்லாம் கண்ட உடனே அங்கே பைபிள் அழகாக சொல்லுது, பவுல் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவரை துதித்து பலன் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு, தைரியம் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் துதிச்சு பாருங்க. துதிச்சு பார்த்துருப்போ ஒரு பலன் வருங்க. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன். என் சந்தோஷத்தை ஏன் நான் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது உங்கள் சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு யோவான் 16 சொல்லுவார். மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று யோவான் 16 ஆண்டவராய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற செய்தி, நீங்கள் இன்றைக்கு பலனடைய வேண்டுமா? ஆண்டவர் துதித்து பாருங்கள். இயேசு பிறந்த உடனே ஒரு செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற செய்தி சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பிறந்தவங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா அந்த ரட்சகர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் சோகத்தை உண்டாக்குற ரட்சகர் அல்ல, வேதனை உண்டாக்குற ரட்சகர் அல்ல, வலியை உண்டாக்குற ரட்சகர் அல்ல, அதற்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிற ரட்சகராக இருக்கிறார். அந்த சந்தோஷம் வரும்போது சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போகும். பைபிள் சொல்லல, கர்த்தரால் மீட்கப்பட்டுள்ள ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சியோடு தலையின் மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். இன்றைக்கு நீங்கள் பலனடைய வேண்டுமானால் நன்றாக ஆண்டவரை துதித்து பாருங்கள். எல்லாவற்றிலேயும்
எல்லாவற்றிற்காக மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்து துதி பாடுங்கள். நிச்சயமாய் இந்த நாள் ஒரு இன்பமான நாளாய் மாறும். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அப்படிப்பட்ட நாளாய் இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.